பொட்டம்மா, தோசைக்கு புதினா சட்னி வைக்கலையாம்மா? ஏங்க, உங்க கண்ணு முன்னால தானே 4 வகை சட்னி எடுத்து வச்சிருக்கிறேன். எதையும் பார்க்காதீங்க, என்னையே எப்பவும் நோண்டிக்கிட்டே இருங்க. என்ன 4 வகை சட்னியா? அது எங்க இங்க இருக்கு? இதோ உங்க கண்ணு முன்னாலே எடுத்து வச்சிருக்கிறேனே. உங்களுக்கு தான் உடனே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வந்தா பிடிக்காதே, அதான் 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அது சரிடி பொட்டு, நீ 4 வகை சட்னின்னு சொன்ன. இங்க ஒரே சட்னி தான் இருக்கு. ஆனா 4 கலர் இருக்கு அதுல. எப்பவும் உங்களுக்கு ஒரே விளையாட்டு தான் போங்க. ஏங்க, இந்த மாதிரி சட்னி நீங்க உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. 5 ஸ்டார் 7 ஸ்டார் எந்த ஹோட்டல்ல போனாலும் கிடைக்காது. அது சரிடி, கேட்டதுக்கு பதில் சொல்லாம 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு கதை அடிக்கிற. நீ தானே சொன்ன 4 சட்னி இருக்குன்னு. 4 சட்னி எங்கடி இருக்கு? ஏங்க, இங்க பாருங்க, இதுதான் நேத்து வச்ச தேங்காய் சட்னி. அதுக்கு பக்கத்துல இருக்குதுல்ல வெள்ளையா சின்னதா, அதுதான் முந்தா நேத்து வச்ச பூண்டு சட்னி. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது முத நாள் வச்ச மிளகா சட்னி. அதுக்கும் பக்கத்துல இருக்கிறது போன வாரம் வச்ச வெங்காய சட்னி. எல்லாம் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏங்க, ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிக்கும். எவ்வளவு சேஃபா நான் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் தெரியுமா? அட ஃப்ரிட்ஜுக்கு பிறந்தவளே, அதான் 1 வாரம் ஆச்சுதுன்னு தெரியலடி. அது குப்பையில போட வேண்டியதானேடி? என்னங்க நீங்க சொல்றீங்க? சாப்பிடுற சாப்பாடை யாராச்சும் குப்பையில போடுவாங்களா? என்னது குப்பையில போடுவாங்களாவா? அப்போ அதை நீ சாப்பிட வேண்டியதானேடி? எனக்கு ஏண்டி கொண்டு வந்த? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் அது உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாடுங்க. அதை யாராச்சும் குப்பையில போடுவாங்களா? அதுவும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாடை உடனே குப்பையில போட்டா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். அதுவே 1 வாரம் வச்சு ஒருவேளை நீங்க சாப்பிடலாம் இல்லையா? நீங்க சாப்பிட்டா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நீங்க சாப்பிடலைன்னா கூட சரி, 1 வாரம் ஆச்சுல்ல, மோசமானது தானேன்னு மனசு திருப்தியோட தூக்கி வெளியில போடலாம். ஏண்டி, இந்த கெட்டு போன சட்னியை கொட்டுறதுக்கு ஏன் வயிறுதா கிடைச்சதா உனக்கு? இரு, அந்த ஃப்ரிட்ஜில் இன்னும் வேற என்னதெல்லாம் வச்சிருக்கேன்னு பாக்குறேன். சரிங்க, பார்த்து பக்குவமா பாருங்க. நாம விநாயகர் சதுர்த்திக்கு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அங்கதான் இருக்கு. ஏய், என்னடி சொல்ற பொட்டு? விநாயகர் சதுர்த்திக்கு வச்ச கொழுக்கட்டையா? விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 1 மாசம் இருக்கேடி. இப்பவே ஏண்டி கொழுக்கட்டை வச்ச? அட என்னங்க, போங்க நீங்க. ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணா இருக்கீங்க இப்படி. தேங்காய் சட்னியவே 1 மாசம் வச்சிருக்கிறவனா விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை 1 வருஷம் வச்சிருக்க எனக்கு தெரியாதா? என்னத்தை என் கூட வாழ்ந்தீங்க போங்க. அடங்கொப்பம் அவளே, உன் கூட இருந்தா என் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. என்னங்க, உங்க உயிரை பத்தி இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட ஒரு திறமை உங்களுக்கு இருக்கு. அதை சொல்றேன் கேளுங்க. என்னது? எனக்கு தெரியாம எனக்குள்ள திறமையா? இவ எனக்கு நிஜமாவே திறமை இருந்தா திறமை இருக்குன்னு ஒத்துக்க மாட்டா. இவளே திறமை இருக்குன்னு சொல்றானா? ஒருவேளை ஏதாச்சும் இருக்குமோ? சரி, என்னன்னு கேப்போம். சரிடி பொட்டு, என்கிட்ட ஏதோ திறமை இருக்குன்னு சொன்னியே, அந்த திறமைய கொஞ்சம் சொல்லு. கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏங்க, உங்களுக்கு இந்த சட்னி மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல எந்த விஷமுமே உங்களை தாக்காதுங்க. அந்த விஷயம் எனக்கு நேத்து தாங்க தெரிஞ்சது. ஏய் பொட்டு, என்னடி சொல்ற? அப்படி என்னதாண்டி நடந்துச்சு நேத்து? ஏங்க, நீங்க நேத்து மதியம் ஆபீஸ்ல இருந்து சாப்பிட வந்தீங்கல்ல? ஆமாடி, அதுக்கு என்ன இப்போ? அதுதாங்க விஷயம். நேத்து மதியம் உங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு தந்தேனே, நல்லா இருந்துச்சா? ஏய் ஆமாடி, நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது மாதிரி ஒரு முருங்கைக்காய் சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லடி. அவ்வளோ ருசியா இருந்துச்சு. அதுக்கு என்னடி? இல்லைங்க, நேத்து நீங்க மதியம் சாப்பிட வந்ததும் அவசர அவசரமா ஓடி போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேனா, அப்பதாங்க பார்த்தேன், நான் ஆசையா கஷ்டப்பட்டு வச்ச சாம்பார்ல ஒரு பெரிய பல்லி விழுந்து செத்து கிடந்தது.
என்னது பல்லி செத்து கிடந்ததா? பள்ளி எல்லாம் செத்து கிடந்ததுக்கு எதுக்குங்க நீங்க பயப்படுறீங்க? சரி, டைம் ஆயிடுச்சு, எப்படி இனி சாம்பார் வைக்க முடியாது. நீங்க வேற சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னு கத்துவீங்க. அதான் அதை உங்களுக்கே தந்து டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியா? ஐயோ! அட சும்மா நிறுத்துங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுக. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு உடம்ப வச்சுட்டு நீங்க அழலாமா? அப்பதாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு பள்ளி விஷமே உங்களை ஒன்றும் செய்ய முடியலைன்னு. நீங்க ஒரு சூப்பர் மேனுங்க. உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அடி பாவி, விஷத்தை தந்துட்டு நல்ல வியாக்கியானமா பேசுற நீ. அடியை போட்டு என்னை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேரடி. ஐயோ, நான் எப்ப சாக போறேனோ? அடச்சி வாய மூடுங்க. மதியம் எல்லாம் பண்ணது என்னங்க? அதெல்லாம் ஒரு விஷயமா? உங்க லிஸ்ட்ல இல்லாத இன்னொரு விஷயம் இருக்கு, அதை பொறுமையா கேளுங்க. நீங்க இப்படி பயப்படுவீங்கன்னு தெரியும். அதனாலதான் நிஜமாவே உங்களுக்கு இந்த திறமை இருக்கா இல்ல அந்த பள்ளியில விஷம் இல்லையான்னு தெரிஞ்சுக்க நல்ல ஒரு விஷம் உள்ள பள்ளியா பார்த்து நீங்க நைட்டு சாப்பிட்ட சிக்கன் குருமால போட்டு பார்த்தேன். ஆனா நீங்க ரொம்ப லக்கிங்க. பெரிய அதிசயம் நீங்க. அப்பவும் உங்களுக்கு எதுவுமே ஆகலைங்க. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது நீங்க ஒரு தெய்வீக பிறவி. உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அடங்கொப்பம் அவளே, என்ன விஷம் வச்சு கொலை பண்ண போயிட்டு தெய்வீக பிறவி நான் சொல்றேன். ஐயோ கடவுளே, என்னை யாராச்சும் இவகிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்ன நீங்க சின்ன புள்ள மாதிரி இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? கொஞ்ச நேரம் பயத்தினாலதான் மயங்கிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, சரியாயிடும். சரியா?